விஜய் என்ன எழுதிருக்காரு? எக்ஸாமினேஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 2000 ரூபாய் பணம் கட்டணுமா? கடைசியா பணம் கட்டுறதுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கான். என்ன செய்யறதே புரியல. அதுக்காக கவலைப்பட்டு இருக்கீங்க? இந்தாங்க, இதை விட்டு விஜய்க்கு பணத்தை அனுப்புங்க. சீதா, இந்த வீட்டுல நீ அடியெடுத்து வச்சதுல இருந்து அவனுக்கு ஒரு கண்ணாடி வளையல் கூட வாங்கி கொடுத்ததில்ல. கடைசியா மிஞ்சி இருக்கிறது இதுதான். இதையும் கொடுத்துட்டா அப்புறம் நீ வெறும் கையோட. இந்த நகைக்கெல்லாம் விலைமதிப்பு உண்டு. ஆனா விலைமதிப்பே இல்லாத ஒண்ணு என் கழுத்துல இருக்கு. நீ ஆழப்புறாவும் அது ஒண்ணே எனக்கு போதும். சீதா, வாழ்க்கையில உனக்கு இருக்கிற குறைய ஒரு நாள் கூட காட்டிக்க மாட்டியா? எனக்கு என்னங்க குறை? சீதைக்கு ஸ்ரீராமன் மாதிரி எனக்கு எனக்கு கண்ணிருந்த கணவர் நீங்க. வரதலட்சுமன் மாதிரி பண்புள்ள 2 தம்பிங்க. குஹன் மாதிரி ஒரு உண்மையான சிநேகிதர் பீட்டர். ஆசைக்கு ஒரு பொண்ணு லட்சுமி, அன்புக்கு ஒரு புள்ள சுரேஷ். கோயில் மாதிரி வீடு. இதை விட வேற என்னங்க வேணும்? இந்தாங்க. வேண்டாம் சீதா, வெள்ளிக்கிழமை அதுவுமா வேண்டாம். நாள் செய்யறத நல்லவங்க கூட செய்ய மாட்டாங்கன்னு சொன்னதே பெரியவங்க நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏழைங்களுக்கு கிழமை எதுங்க? இந்தாங்க. சீதா, உன் ஆறுதலும் தைரியம் தான் எனக்கு எல்லாமே. என்ன நல்ல தங்கமா? கலப்படம் ஒண்ணு இல்லையே. என்னங்க இது? சுத்தமான தங்கங்க. அப்ப நீ புறப்படலாம். பணம் நீ கொடுக்க வேண்டிய வட்டிக்கும் வளையலுக்கும் சரியா போச்சு. நீ புறப்படலாம். ஐயா, என் தம்பிக்கு பரீட்சைக்கு பணம் கட்டணும். இன்னும் 4 நாள் தான் இருக்கு. உடனே பணம் அனுப்பலன்னா இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு படிச்சதெல்லாம் வீணா போயிடும். இதான் கடைசி தடவை. இனிமே சத்தியமா உங்ககிட்ட பணமே கேட்க மாட்டேன். இந்த ஒரு தடவை மட்டும் தயவு செஞ்சு கொடுத்துருங்க ஐயா, பிளீஸ். ஏழை பிள்ளைங்களுடைய பரீட்சைக்கு பணம் கட்டுறதுக்கும் பொண்டாட்டியினுடைய பிரசவத்துக்கும் அம்மா அப்பா வைத்திய செலவுக்கும் பணம் கொடுக்க ஆரம்பிச்சேன்னா என் வீட்டுல இருக்கிற இரும்பு பொட்டி போல 50 இருந்தாலும் பத்தாதியா. போவியா? ஐயா, வஜ்ர வேலு சொன்னா சொன்னதுதான், போன்னா போயிடணும்.